வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 3 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். எப்போவுமே நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்ருக்க வியூவராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி 3 நாளுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு இன்றைக்கி டே ட்ரேடிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனுடைய நோக்கம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எந்த டெக்னிக்கல் டூலும் கிடையாது. சாதாரணமான 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக்கும் மற்றும் நம்ம சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக வரைகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வச்சு மட்டுமே எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் 17ஆம் தேதி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2930 பக்கமாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அந்த இடத்த கோடாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இது சாதாரணமாக நம்ம வரைகிற கோடு தான், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா 2896 பக்கமாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாளும் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நடுவில் நின்ற இடம்லாம் 2870 மற்றும் 2850 அப்படின்ற இடத்துல பல முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் மேஜராக எடுத்தது 2890. ஏன்னா இந்த இடத்துல 2 நாளாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் இது ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. எந்தெந்த இடம்லாம் சப்போர்ட்டாக இருந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான இடமா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 2885 17ஆம் தேதி. ஸோ ஓப்பனிங்கில் இருந்தே மார்க்கெட் கீழே தான் இருந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அடுத்த நாள் மார்க்கெட் அதை விட கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா இதோடைய செல்லிங் தொடர்ந்து நடக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அந்த அடிப்படையில் முதல் பாதி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கு. நடுவில் கன்சாலிடேட் ஆன இடம்லாம் பார்த்தோம்னா 2830 இந்த இடத்துக்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்த நோட் பண்ணிங்க, 2 முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மார்க்கெட் க்ளோசிங் சமயத்தில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால இது ஒரு முக்கியமான இடமா கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த 800 820 அப்படின்ற இடத்துல ரொம்ப நேரமாகவே இருந்திருக்கு. பல மணி நேரமாக நின்று இருக்குது. இறுதியாக மார்க்கெட் ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு 18ஆம் தேதியில். நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள், அதாவது 17ஆம் தேதி மார்க்கெட் க்ளோசிங் பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸை பார்க்குறோமோ அதை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேப்பில் ஓப்பன் ஆகிறது அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு குழப்பமான ஓப்பனிங்காக அமைஞ்சிருந்தது நேற்று மார்க்கெட்டில். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த 2894 அப்படின்ற இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சோன்னா அது ஒரு கோடுன்னு எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அந்த இடத்துல ஒரு ஜோன் மாதிரி இருக்க தான் செய்யும். இதுக்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தமாக இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே போக முடியாமல் ஒவ்வொரு முறையும் அதுக்கு முன்னாடி நாள் 17ஆம் தேதி எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததோ அந்த அடிப்படையில் அப்படியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தது படிப்படியாக. ஆனால் 2830 அப்படின்றது நேற்று மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. முந்தா நேற்று மார்க்கெட்டில், அதாவது 18ஆம் தேதி. ஸோ இப்போ இது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒன்று மாறுபடுது அப்படின்றது. ஸோ அது இன்டர்சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல 2830 வர வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அது தொட்ட உடனே மார்க்கெட் பையிங் காரணமாக மாறி புதிய ஹையும் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஆனால் 2890 மேலே அதால் நிற்க முடியல. மறுபடியும் ட்ராப் ஆகி லோவை வரைக்கும் டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கேன். ட்ராப் ஆகிறதுல 2-3 விஷயம் இருக்குது. இப்போ ட்ராப் ஆகிறது இது வரைக்கும் ட்ராப் ஆகி இங்கேயே க்ளோஸ் ஆகிறது ஒரு விஷயம். ஆனால் ட்ராப்பிங் வந்து முழு மார்க்கெட்டையும் திருப்பி டெஸ்ட் பண்ணிவிட்டு 2862 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 2862 க்ளோஸ் ஆனது ஒரு குழப்பமான க்ளோசிங். ஏன்னா ஓப்பனிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான இடத்துல நம்மளை விட்டுருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். ஆனால் 2 விஷயத்தை நம்ம தெளிவாக கொடுத்துருக்கு. 2830 2890 அப்படின்ற 2 இடம். ஸோ நம்ம எப்போவுமே மார்க்கெட்டுடைய கடந்த 3 நாள் ப்ரைஸ் வச்சு பார்க்குறப்ப அதிகபட்சமாக 3 நாளுடைய ட்ரெண்டில் எதுக்கு சாதகம் அதிகமோ அதுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் 3 நாள் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப செல்லிங்க்கு சாதகமாகவே மார்க்கெட் அமைஞ்சிருந்தது அப்படின்றதுல குழப்பம் இல்லை. ஏன்னா நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து பாதி வரைக்கும் செல்லிங்கில் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் செல்லிங்கில் இருந்திருக்கு. ஸோ அதனால் 2894 அப்படின்றதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணுறது நல்லது.
கவனமாக இருக்க வேண்டிய இடம் 2830. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டு செல்லிங்காக இருந்தால் தொடர்ந்து 30ஐயும் பிரேக் பண்ணி கீழே விழுந்துடும். அப்படி இல்லாமல் 90 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடச்சிரும். மார்க்கெட் தற்காலிகமாக பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் 50க்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எப்போவும் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஜோன் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டாலே ட்ரிகர் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஜோனுக்கு நடுவில் நீங்கள் எங்கேயாவது ஸ்டாப் லாஸ் போடுற சமயத்தில் தான் அது ட்ரிகர் ஆகுதே தவிர அதுக்கு கீழே போடுறப்போ உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக தான் அமையும். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.